நேர்களை வணக்கம். நான் குமார் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து பிரிந்து நிற்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் எல்லோரும் இப்பொழுது மீண்டும் ஓபிஎஸ் வைத்த கோரிக்கையை, சசிகலா வைத்த கோரிக்கையை இவங்க வைக்கிறாங்க. அதிமுக ஒன்றுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எனக்கு நீங்க அது ஓகே. அது வந்து சி வி சண்முகமும் வேலுமணியும் வைக்கக்கூடிய கோரிக்கை 100% உண்மையாக இருக்கலாம். அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மையாக கூட இருக்கலாம். உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிடிவாதம், அவர்களது கான்ஃபிடென்ஸு, ஓவர் கான்ஃபிடென்ஸு, யாரையும் மதிக்காத தன்மை, இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் என்னதான் இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் போராட வேண்டிய இடம் அதிமுக அலுவலகம், அதிமுக ஹெட் குவார்ட்டர்ஸ். நீங்கள் யாரோட டிஸ்கஸ் பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி அவரோட. நீங்கள் எதை கூட்டணும்? பொதுக்குழுவை கூட்டணும், விவாதிக்கணும். இதை தான் வேலுமணி தலைமையிலான டீம் வைக்கிறாங்க. நான் உங்களுக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற சொல்லையும் ஏபிஎஸ் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். இப்போ அவரும் இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலுமணி அவர்கள் வாங்க வாங்கன்னு போங்கன்னு சொல்லாதீங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நான் இன்னமும் நீங்கள் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிமுக ஒன்றாக இருப்பது தான் அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. அதிமுக நாங்கள் தாவேகாவை ஆதரிக்கிறோம் என்ற நிலை இருந்தால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக போய் ஆதரிங்க. தாவேகா ஏடிஎம்கேவோட கூட்டணி சேருங்க, எடப்பாடியை ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு போய் நீங்கள் போய் ஆதரித்து வாக்களிங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அன்கண்டிஷனல் சப்போர்ட்டோ, வெளியிலிருந்து சப்போர்ட்டோ, இல்லை அமைச்சரவையில் இடம்பெறுறதோ, அதிமுக ஒட்டுமொத்தமாக 47 பேர் சேர்ந்து போய் போடணும். அதை விட்டுட்டு நீங்கள் பாதியாக பிரிஞ்சு போய் சண்டை போட்டு இன்னமும் அதிமுகவை உடைத்து அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுக ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும்? தாவேகாவுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னா, இந்த 25 பேரை நாம் பதவி கொடுத்து விட்டால் 6 அமைச்சர் பதவி, 15-18 பேருக்கு வாரிய தலைவர் பதவி கொடுத்துட்டா இந்த 25 பேரும் நம்மகிட்ட வந்துடுவாங்க. அந்த 25 பேரும் ஒருவேளை பதவி பறிபோனால் கூட அவர்களை தேர்தல் நிற்க வச்சு, டிவிகே சிம்பிளில் விசிலில் நிற்க வச்சு ஜெயிக்க வைத்து அவர்களை நம்ம ஸ்ட்ரென்த் ஆக்கிட்டோம்னா நம்ம முழு மெஜாரிட்டி பெற்ற ஒரு அரசாக மாறிவிடலாம் என்ற எண்ணத்தை அவர்கள் வெளிப்படுத்தும் பொழுது, ஹார்ஸ் ட்ரேடிங் மூலமாக அதிமுகவை பிளந்து அதிமுகவின் பலத்தை இவர்கள் பலமாக மாற்றி வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்ளைப்புற அரசியலை விஜய் நடத்துகிறார் என்று தான் குற்றச்சாட்டு வரும். அதான் நடத்துறது, அதான் வரும். ஸோ அதற்கு பலிகடாக இந்த எம்எல்ஏக்கள் ஆகிவிட்டார்கள் என்றால் பதவிக்கும் பணத்திற்கும் தங்களை விற்றுவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு மக்களும் தொண்டர்களும் வைப்பார்கள். அப்பொழுது எடப்பாடியுடைய கை பலம் பெறும், இவர்களது கை வீக்கம் பெறும், வீக்காகும். அப்போ இவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மங்கி போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஸோ 25 எம்எல்ஏக்களும் அதிமுகவே கிடப்பான்னு சொல்ல முடியாது. அது டிவிகேக்கே போகணும்னு சொல்ல முடியாது. டிவிகேக்கு போனாலும் போகலாம், அதிமுக கிடைச்சாலும் கிடைக்கலாம், அது திமுகவுக்கு போனாலும் போகலாம். ஸோ 25 என்பது பல்வேறு வகையில் சிதறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அது ரிக்கவர்டு ஸ்ட்ரென்த்து 108 ப்ளஸ் என்ன வேணும்? அங்கே ஒரு 8 + 2 10 பேர் ஜெயிக்கணும். மினிமம் 10 பேராவது, 10-11 பேராவது ஜெயிச்சா தான் அவர்கள் அந்த 25 பேரில் 11 பேர் தாவேக்காவில் ஜெயித்தால் மட்டும்தான் அவர்கள் ஆட்சியை தக்க வைக்க முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ இந்த பாசிபிலிட்டி இது பெரிய ரிமோட் பாசிபிலிட்டி. ஸோ இது இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இது இருக்காது. இப்போது விஜய்க்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. கான்ஃபிடன்ஸ் ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு. காங்கிரஸ் சப்போர்ட்டு, விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல் சப்போர்ட் இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது.
தொடர்ந்து ஆட்சி நடத்தலாம். எந்த தொல்லையும் திமுகவோ கொடுக்க போகிறது இல்லை. இந்த நேரத்தில் அதிமுகவை உடைத்து அதிமுகவை வீக்கன் பண்ணி அதிமுகவை ஒன்றுமில்லாமல் அழிக்கக்கூடிய நிலைக்கு தங்களை விஜயனுடைய திட்டத்திற்கு தங்களை பலிகடாக ஆக்குவார்களா வேலுமணியும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கர் டீமும் அதிமுகவை தவிடம் அடகு வைப்பார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது அடகு வைத்தால் அது பணத்திற்கு பதவிக்குத்தானே ஒழிய ஒட்டுமொத்த அதிமுகவையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் அது பார்க்கப்படுமே ஒழிய அதிமுகவினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியது இருக்காது. எடப்பாடியும் இறங்கி வரணும், இவங்களும் இறங்கி வரணும். 2 பேரும் இறங்கி வந்து எம்ஜிஆர் உயில்படி பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து அப்போ எல்லாருமே கண்டெஸ்ட் பண்ணலாம். எம்ஜிஆர் உயில்படி அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் நீதிமன்ற உத்தரவின்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதுபடி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது வந்து எடப்பாடி பழனிசாமியும் கண்டெஸ்ட் பண்ணலாம், வேலுமணியும் கண்டெஸ்ட் பண்ணலாம், சி.வி. சண்முகம் கண்டெஸ்ட் பண்ணலாம், யார் வேணாலும் கண்டெஸ்ட் பண்ணலாம். கண்டெஸ்ட் பண்ணி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கிளைக்கழகம் வரை, மாவட்ட கழகம், ஒன்றிய கழகம், கிளைக்கழகம் வரை வாக்கு பெட்டி வைத்து உறுப்பினர்களால் தேர்தல் நடத்தப்பட்டு அது வந்து நீதிமன்ற கண்காணிப்பின்படி ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நடக்குதில்ல, அது மாதிரி நடத்தப்பட்டு அதன் மூலமாக பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதிமுக மீண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் மத்தியில் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வர வேண்டும். இதற்கு வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் ஒருங்கிணைந்து உதவினால் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்று சொன்னால் இதுதான் கடைசி தேர்தல். இதை வந்து எம்ஜிஆர் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஜெயலலிதா அவர்கள் கட்டிக்காத்து வளர்த்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் இருவரால் உருவாக்கப்பட்ட இந்த அனைத்து தரப்பினரும் 100 ஆண்டு ஆனாலும் கட்சி இருக்கும் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களது கனவு, எம்ஜிஆர் அது உழைப்பு, எம்ஜிஆர் அது மக்கள் நல திட்டங்கள் இன்றைக்கு திராவிட கட்சியாக நீர்த்து போகாமல், திமுக அதிமுக என்ற திராவிட கட்சி நீர்த்து போகாமல் விஜய் என்ற ஒரு நடிகன் கட்சி, தாவேகா என்ற ஒரு கட்சியிடம் ஏதாவது ஒரு கட்சி தோற்க வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். இந்த தாவேகா என்ற கட்சியின் மூலமாக 2 திராவிட கழகங்களும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பிஜேபியினுடைய ஆசை நிறைவேறுமானால் அது தமிழகத்திற்கு ஆபத்தாக போய் முடியும். எனவே திராவிட கட்சிகள் பலம் பெறுவது இன்றைய அத்தியாவசிய அடிப்படை தேவை. அந்த தேவையை உணர்ந்து ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அழித்து விடாமல் அதிமுக மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்களும் அதே மாதிரி வேலுமணி தலைமையிலான டீமும் 2 பேரும் இணைந்து உட்கார்ந்து பேசி எம்ஜிஆர் உயிரை நிறைவேற்றுங்கள், கட்சியை காப்பாற்றுங்கள். இதுதான் வந்து முன்னாள் கட்சிக்காரனான முன்னாள் எம்ஜிஆர் எங்களுக்கெல்லாம் குரு. அப்படி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அடிப்படையில் ஏடிஎம்கே கட்சிக்காரர்கள் அத்தனை பேரும் விரும்புவது இதைத்தான். இதை செய்தால் தான் இவர்கள் வந்து தப்பி பிழைப்பார்கள். இள ரத்தத்தை பாய்ச்சுங்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்கள், இளைஞர்கள் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அதிமுகவில் உருவாக்குங்கள், இளைஞர்களுக்கான இளம்பெண்கள் பாசறை, இளைஞர் அணியை உருவாக்குங்கள், கட்சியை வலுப்படுத்துங்கள். இதெல்லாம் செய்ய வேண்டிய வேலை எக்கச்சக்கமாக இருக்குது. திமுகவும் அதை செய்ய வேண்டும். திமுகவும் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை உடன்பிறப்பு.com ஒரு வெப்சைட் போட்டிருக்காரு தமிழக முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். தோல்விக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தைரியமாக சொல்லியிருக்கிறார். அதில் ஏன் தோல்வி அடைஞ்சோம் என்பதை நீங்கள் தொண்டர்கள் என் கூட சொல்லுங்கள், நான் அதை பண்ணுறேன், கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவ் ஹோப்பை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு திமுக கட்சிகள் தங்களை சுயபரிசோதனை செய்து கொண்டு எதனால் தோற்றம் என்பதை உணர்ந்து மக்கள் ஏன் இப்படி ஒட்டுமொத்தமாக மாற்றி வாக்களித்தார்கள் என்பதற்கான காரணத்தையும் புரிந்து கொண்டு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணி தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய தேவை திராவிட கட்சிகளுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும்.
அப்பொழுதுதான் வந்து 2 திராவிட கட்சிகளும் விஜய் என்ற தாவேகா என்ற கட்சியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் வரும். இல்லை என்று சொன்னால் தாவேகாவினுடைய ஆட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் எப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கும் என்பது போக போக தான் அவங்களுக்கு தெரியும். அவர் கொடுத்த 4 லட்சம் கோடி அடிஷனல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இப்போ தான் தெரியுது. இது வந்து ரிக்கி அதாவது பண்டிட்டா, அவர் பேர் என்னது, ரிக்கி பண்டிட்டா. ஆமாம், அவர் தான் இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துருப்பார் போல தெரியுது. அவர் தான் பேட்டியெல்லாம் வருது. அவர் தான் மக்கள் நலத்திட்டங்களை ஒரே வருடத்தில் ஏழை எளிய மக்கள் வளம் பெறுவதற்கான திட்டங்களை கொடுத்துருக்கேன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தான் இந்த அடிஷனலாக 4 லட்சம் கோடிக்கான திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் போல தெரியுது. அப்போ அந்த ஜோதிடர் அவரை வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டு அது பேக் ஃபயர் ஆகி பிரேமலதா மேடம் வந்து கிழிச்சு தொங்க விட்டாங்க. ஓகே, அவர் உடனடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த 4 லட்சம் கோடிக்கான திட்டங்களை எப்படி செயல்படுத்த போகிறார், இவர் எந்த அளவுக்கு வந்து இவரது ஆட்சி வந்து ஒரு ப்ரொக்ரெசிவாக இருக்க போகுது, எந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஆட்சியாக இருக்க போகிறது என்பதெல்லாம் மக்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை செயல்படுத்துவார் என்று நம்மளும் எதிர்பார்ப்போம். அந்த வாய்ப்பு வந்து அவர் கிடைச்சிருக்கு. இன்னொரு 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தொடர வேண்டும். அவர் நீடூழி 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்த வேண்டும், நடத்தி அதன் மூலமாக மக்கள் நம்பிக்கையை மீண்டும் அவர் பெற வேண்டும் என்று நம்ம வாழ்த்தலாம். அதுக்கான வாய்ப்புகளை வந்து அரசு திமுகவும் கொடுத்துருக்கிறது, அதிமுகவும் அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலங்களில் திமுகவும் அதிமுகவும் சுய பரிசோதனை செய்து தங்கள் எதனால் தோற்றோம் என்பதை பற்றி சுய பரிசோதனை செய்து அந்த தோல்விக்கான காரணங்களை மறுபரிசீலனை செய்து ஆராய்ந்து தங்களை தகவமைத்து கொள்ள வேண்டிய தேவை அவர்கள் இருவருக்கும் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் போகிற போக்கில் காலச்சூழலிலே தாவேகா என்ற ஒரு கட்சி ஏதாவது ஒரு திராவிட இயக்கத்தை அளிக்கும். இது பிஜேபியினுடைய கனவு நனவாகும். இப்போ அதிமுக பிரச்சனையில் எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்துக்கு போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பதவிக்கு ஆபத்து இல்லையா? என்ன ஆபத்து? இதுக்கு முன்னாடி இந்த தலைமை பொறுப்பு எம்எல்ஏக்களுடைய மெஜாரிட்டி அடிப்படையாக வச்சு தான் நிறைய வழக்குகளை கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டி அடிப்படையில் கிடையாது, 2/3 இருக்கணும். 2/3 இருந்தால் நீங்கள் தனி ஃபேக்ஷனாக இருக்கலாம். அப்போ வந்து 2/3 யாருக்கு இருக்கோ, ஒரு வேளை தேர்தல் ஆணையத்துக்கும் அப்படி தான். தேர்தல் ஆணையம் இருந்தானே 2/3 இருந்தால் தான் அது தனி ஃபேக்ஷனாக கிளைம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது வந்து இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தான். அது இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் தேர்தல் ஆணையம் எப்படி வேணாலும் முடிவெடுக்கலாம். அது அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. 2/3 இல்லாமல் உங்களுக்கு ரெட்டலையை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. 2/3 இல்லாமல் உங்களை தனி அணியாகியாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அமித்ஷா பார்த்து நினச்சா அங்கீகரிக்கலாம். எல்லாம் அமித்ஷா கையில் இருக்கு. ரவிக்குமார் இன்னொரு பதிவும் போடுறாரு. தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உடனடியாக தாங்களாக முன் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும், செஞ்சுட்டு போய் அந்த கட்சியில இணைஞ்சு போட்டிட்டு எம்எல்ஏவாய் போங்க. அதுதான் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். நீங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா ஒன்றும் யாரும் தடுக்க போறதில்லை. நீங்க கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு பதவியை இழந்து போனாலுமே அவங்க தான், நாங்கள் தான் யாரும் எங்களை நீக்க முடியாது, யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம். எங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க? 32 பேர் எங்கே இருக்காங்க? 25 பேர் தான் இருக்காங்க. எப்படி இபிஎஸ் விட அதிகமாக வச்சுருக்காங்க சார். அது வந்து பிரச்சனை இல்லையே. ஆன்டி டிஃபெக்ஷனில் அதை சொல்லலையே. இபிஎஸ் விட அதிகமாக இருக்கே இல்லையான்றது இங்கே முக்கியம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தனி ஃபேக்ஷன், அப்படி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். இதில் என்ன மெஜாரிட்டி இருக்குது மைனாரிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது. சட்டசபையில் வந்து நீங்கள் வந்து 2/3 மெஜாரிட்டி இருந்தால் யூ வில் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் ஃபேக்ஷன். அதர்வைஸ் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், அக்கார்டிங் டு ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் யூ வில் பிகம் டிஸ்குவாலிஃபைடு, அவ்வளோதான். ஸோ அதான் நடக்க போகுது. அதுக்கு வந்து மேபி கொஞ்ச நாள் ஆகலாம், இட் வில் டேக் சம் டைம். சபாநாயகர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். கோர்ட்டு தீர்ப்பு வந்து இதை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு இருக்குது. எனவே இப்போ அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இவர்கள் வாதிட்டால் அவர்களுக்கு விரைந்து அதுக்கான தீர்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், டிஸ்குவாலிஃபை ஆனாலும் ஆகலாம். ஸோ அப்போ விசிகா சொல்கிறது
அவங்க சொல்கிறது ஒரு எத்திக்கலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சட்டப்படி நீங்கள் சேர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் மினிஸ்டர் ஆங்க. 6 மினிஸ்டரோ 10 மினிஸ்டரோ எத்தனை மினிஸ்டர்னாலும் ஆகலாம். 25 பேர் கூட மினிஸ்டர் ஆகலாம். 33 பேர் ஆகலாம் மொத்தம். ஸோ 25 பேருக்கும் கூட மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம். கொடுத்து அந்த 25 பேரும் வந்து அடுத்து ரிசைன் பண்ண பொசிஷனில் திரும்பி தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தால் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணலாம். தாவேகாவினுடைய மெம்பராக, தாவேகாவினுடைய உறுப்பினர்களாக அவங்க ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதற்கு வந்து வேலுமணியும் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் ஒத்துக்குவாங்களா? நாங்கள் அதிமுக தான், எங்களது பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் சொல்கிறவங்க, இவர்கள் வந்து நாங்கள் பதவிக்காக நாங்கள் வாக்களிக்கவில்லை, மக்களது ஆதரவு விஜய்க்கு இருக்கிறதுனால் அந்த ஆதரவுக்காக நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம்னு தானே சொன்னார் வேலுமணி. அப்போ இப்போ போய் இப்படி மாற்றி பேசுவார். அப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? பதவிக்காக போயிட்டீங்க, பணத்திற்காக போயிட்டீங்கன்னு தானே உங்கள் மேலே குற்றச்சாட்டு வரும். அப்புறம் இதுக்கு அதிமுகன்ற ஒரு ஃபேக்ஷனே உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் யூஆர் நாட் பார்ட் ஆஃப் பார்ட்டி ஏடிஎம்கே. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கே அது தொடரும். ஒரு நாளைக்கு அவர் வந்து ஜெயிக்கும் பொழுது அவர் ஏடிஎம்கே கட்சியாக ஜெயிப்பார். நீங்கள் வந்து தாவேக்கால சங்கமித்து தாவேக்கால வந்து போக வேண்டிய சொல்லணும். அதுதான் அது வந்து விஜய்க்கு நல்லது. இவர்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணாங்கன்னா விஜய் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இவர்கள் தனி ஃபேக்ஷனாக 32 பேர் வந்தால் கூட செப்பரேட் ஃபேக்ஷனாக வந்து விஜயோட சேர்ந்தா, எப்பயுமே இவங்க சேர்ந்தா காங்கிரஸ் வெளியே போயிடும். காங்கிரஸ் போதா இல்லையா, காங்கிரஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் வந்து வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். இவர்கள் வந்துட்டு அவங்களுடைய உதவி தேவையில்லை, ஈவன் காங்கிரஸ் உதவியே தேவையில்லைல்ல. அப்போ இந்த 25 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 பேர் போகணுன்னா எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் நடந்து அந்த 25 பேரும் திரும்பவும் டிவிகே மூலமாக ஜெயிச்சு வரணும். அப்போ வந்து திமுக 25 பேரில் பாதி பேர் திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து கூடிடும். இல்லை அந்த பாதி பேரில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்து வந்து அவங்க வந்து 47 ரீட்டைன் பண்ணுவாங்க. இது நடக்கும்ல. டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு என்ன நிச்சயம் இருக்குது? இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக அந்தந்த ஏடிஎம்கேனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, எடப்பாடியினுடைய செல்வாக்கு, ஏடிஎம்கே ரெட்டால செல்வாக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் செல்வாக்கு மூலமாக ஜெயிச்சு வந்தவர்கள். நாளைக்கு மக்கள் இதே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு சோஃபா பாலிடிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. விஜய் போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு சோஃபா போதும், இது என்ன அதுன்றது ஒரு விமர்சனம் வருது. எதுக்கு தான் அந்த சோஃபாங்களா சார்? தெரியலையே எனக்கு. நான் வந்து ஏதோ ஒரு படத்தில் இது மாதிரி காட்சி வருதுன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் பார்த்ததில்லை. புஷ்பா படத்தில் வந்து இந்த மாதிரி சோபா போகும், சோபாவில் பணம் போகும், பணத்தின் மூலமாக இவர்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது தான் எனக்கு தெரியும். ஓ, அப்படி ஒரு படம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு நான் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது. அது நம்ம வந்து எந்தளவுக்கு அது உண்மைன்னு நம்ம வந்து விசாரணை பண்ணால் தான் தெரியும். அது ப்ராப்பரான விசாரணை நடத்தினா தான் அது உண்மையா அப்படின்றது புரியும். சோபாவில் ஒழிச்சு தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ சோபாவில் மூலமாக தான் பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். நம்ம அதை விவரம் தெரியாமல் அது உண்மை நிலை என்னென்று தெரியாமல் நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்குன்றது நல்லா தெரியுது. பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. எப்படி நடந்தது என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பண பரிமாற்றத்தின் மூலமாகத்தான் இது நடந்திருக்கிறது என்று அதிமுகவிலிருந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை மறுப்பதற்கு மறுத்து இதுவரைக்கும் யாரை குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவர்களும் இதுவரை மறுக்கவில்லை. அப்போ அது உண்மையாக தானே இருக்கும்.